மக்களே இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. மூணாவது ப்ரோமோல லைவ்ல நடந்த எந்த டாபிக் பத்தி பேசுறாங்கன்னா, சோத்து சண்டை. பிக் பாஸ் வீக்ல சோத்து சண்டை. என்ன ப்ரோ சொல்றீங்க? பிக் பாஸ் வீக்ல சோத்து சண்டை தான் வரும். என்னதான் ஃபன் டாஸ்க், என்டர்டைன்மெண்ட் டாஸ்க்னு பிக் பாஸ் முக்குனாலையும் இவனுக்கு கிட்ட இருந்து எஃப்ஜே கிட்டையோ இல்ல உள்ள இருக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் கிட்டையோ சண்டை மட்டும்தான் வாங்க முடியுது ஒழிய பிக் பாஸ் ஃபன் என்டர்டைன்மெண்ட்டை வாங்கவே முடியல. சரி, ஓகே, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதை முழுசும் சொன்னா தான் உங்களுடைய லைக்கும் கமெண்ட் எனக்கு கிடைக்கும் இல்லையா? அதுக்காக என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த வீடியோல பேச போறோம். எப்ஜே இருக்க பாருங்க. எப்ஜேம் நம்ம பார்வதி வந்து குக்கிங் அந்த வார்டனோட சமைக்க இறங்க முழுக்க முழுக்க வசந்தா மேடம் அப்படிங்கிற ரோல்ல பார்வதியும், வசந்தி அப்படின்னு ஒரு வார்டனாவும், அசிஸ்டன்ட் வார்டனா நம்ம வந்து பெர்னாண்டஸ், நம்ம எப்ஜேவோட பேர் வந்து பெர்னாண்டஸ். இவங்க ரெண்டு பேரும் தான் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டுக்கும் நேத்திக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க. அதில் ஆல்ரெடி உள்ள பார்த்தீங்கன்னா லைவ்ல எப்ஜி எல்லாரும் உடனே சுற்றிட்டு இருக்கிறான். அப்பப்போ வியானா கூட ரொமான்ஸ் பண்ண மட்டும் மறந்துடுறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு வியானா கூட மட்டும்தாங்க இந்த எப்ஜி அப்பப்போ சிரிச்சிட்டு இருக்கிறான். மற்றபடி இந்த சாப்பாடு ஆக்கிறதுனாலையும் சாப்பாடு அவங்களுக்கு போட்டு கொடுக்கறதுனாலையும் இது என்ன அப்படின்னு ஒரு தெளிவாக சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இப்போ பார்வதியும் நம்ம எப்ஜியும் சேர்ந்து தான் உள்ளே இருக்கிற அந்த போட்டியாளர்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுக்கணும். அந்த ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே சாப்பாடு பேக் பண்ணி கொடுக்கணும். மார்னிங் டிஃபன்ல இருந்து லஞ்சில் இருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுங்களா? இதை சமைக்கிறதும் அவங்க தான். எல்லாத்துக்கும் சாப்பாடு வேறு போட்டு கொடுக்கணும் சும்மாவே. ஆனால் அந்த விஷயத்தில் கத்திக்கிட்டே இருக்கிற பார்வதி வசந்தி வார்டன் அப்படிங்கிற அந்த ரோலில் முழுக்க அன்பை அள்ளி தெளிக்கிறத பார்க்கும்போது என்ன பர்ஃபார்மன்ஸ் காட்டுறோமா பார்வதி, பரவாயில்லமா, தேறிட்டமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எபிசோட் சூடாக சுற்றிட்டு இருக்கிறான். நாங்கள் சமைச்சு போட்டு நீங்களாம் தின்னுட்டு இருக்கணுமாடா, உங்களை எல்லாம் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வயிற்றுச்சலையே இருக்கிறவங்க கிட்ட இந்த ரம்யா போயிட்டு சாப்பாடு கேட்கும்போது ஒரு சூடான சண்டை வருது. அந்த சண்டையில் எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சிட்டு ரம்யா போகுது. ரம்யா போயிட்டு பிரின்சிபல் பிரஜன் வேட்டிலேயே தமிழக வரலாற்றிலேயே மேலே கோட்டும் கீழே வேட்டியும் போட்டுக்கிட்டு நடிச்சிட்டு இருக்கிற ஒரு பிரஜன்ட் பிரின்சிபல் இப்போதான் பார்க்க முடியும். அவருக்கு அவரோட பேண்ட்டை யார் ஒரு வீட்டு போய் ஒளி வச்சிருக்கேன்னு தெரியல. ஆல்ரெடி லைவ்ல முழுக்க ஒவ்வொருத்தரோட பேண்ட்டு, சட்டை, டவுசரு, ஷூவு, செப்பல், இப்போ நோட்டு பேனான்னு எதையோ ரெண்டு போய் வியானா மாதிரி ஆளுகளும் அரவரா மாதிரி ஆளுகளும் திருடி கொண்டு போய் வச்சுட்டு இருக்கிறதான் பார்த்துட்டு இருக்க முடியுது. அப்படி பிரஜன்ட் பிரின்சிபலோட ஃபேண்ட்டை நம்ம வியானா எடுத்துட்டு போய் எங்கே ஒளி வச்சதுன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கம்பல்சரி லைவ்ல ஃபேண்ட்டை யார் வச்சிருந்தா, எங்கே வச்சிருந்தாங்க, எங்கேயாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்ஜே வந்து பிரஜன் கிட்ட போயிட்டு ரம்யா சொல்லி ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டும் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, ரம்யாவுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டோன்னு எனக்கு சும்மாவே சூடாக எப்ஜே பயங்கர சூடாகிட்டா. எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லிக்கலாம்ல. அந்த பக்கம் போய் ஒருத்தர் குத்தி விட்டு போட்டு வர்ற இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க போது ரம்யா இறங்கிட்டாங்க. நான் வெளியில யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உள்ள இறங்கி என்ன நீ நோண்டாத அது இதுலாம் ஒரு மாதிரி பேசுற, இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, நீ சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், கொடுத்தா கொடுக்கட்டி போடானா ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் எப்ஜே போட்டு அடிக்கிறத பார்க்க முடியுது. அதுதான் இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ வந்துட்டு இருக்குது. பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிற நம்மளுக்கு ஒரே ஒரு லைக்கையும் கமெண்ட்டையும் நீங்கள் பண்ண மறந்துருக்க மக்கள். இந்த செகண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ண கற்றுக்கிற பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோஸ் நிற்கலாம். பாய் மக்களே.